இன்னைக்கான சிறப்பு விழாவை இந்த நிறுவனம் கண்டிருக்கிறது. நம்முடைய பழனியப்பன் அவர்கள் தன்னுடைய உறவுகளின் ஒத்துழைப்போடு மீண்டும் ஒரு மயில் கல்லை தொட்டிருக்கிறார். அந்த மயில் கல் சாதாரண கல் அல்ல, அந்த மயில் கல் மரகத கல்லாக அமைந்திருக்கிறது என்பதுதான் பெருமை. நம்முடைய பழனியப்பன் அவர்கள் இந்த உயரத்திற்கு வந்திருப்பது காரணம் அவருடைய உழைப்பு என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள். ஒரு அழகு தொழிலிலிருந்து தன்னுடைய தொழில் வாழ்க்கையை தொடங்கி அவர் ஒரு பொறியியல் பட்டதாரியாக இருந்தாலும் கூட பொன் நகைகளை அழகு வாங்கிய தொழிலை செய்தாலும் ஆனால் தன்னுடைய புன்னகையால் நம்முடைய இதயங்களை எல்லாம் அழகு பிடித்தவர் பழனியப்பன் அவர்கள். பொதுவாக யாரிடமும் அதிர்ந்து பேசாதவர். பழனியப்பன் பேசுவதை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி இருந்தால் அவர் பேசுவது காதில் விழார். அந்த அளவுக்கு ஒரு மென்மையான பண்பை உடையவர். யாரையும் மரியாதை குறைவாகவோ கடித்தோ பேசக்கூடாதவர். விஜயவாடா என்ற ஊரை கூட விஜயவாங்க என்றுதான் அவர் நினைப்பார். அந்த அளவுக்கு மிகவும் பொறுமையான அன்பானவர். அப்படிப்பட்ட பழனியப்பன் அவர்கள் தன்னுடைய மென்மையான குணத்தோடு மட்டுமல்ல மேன்மையான குணத்தோடும் இன்றைக்கு எப்படி ஒரு கட்டிடம் ஒவ்வொரு கல்லாக வைக்கப்பட்டு உயர்ந்த இடத்திற்கு வருகிறதோ அதுபோல தன்னுடைய உழைப்பை ஒவ்வொரு நாளும் வைத்து இந்த உயரமான இடத்திற்கு வைத்திருக்கிறார்கள். பொதுவாக யமராஜ் என்கிறார் மரகதம் என்று பொருள். இன்று பார்க்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், மிகவும் பச்சையாக இருக்கிறது. எனவே இந்த கிரீன் எவர் கிரீனாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரோடு வாழ்த்தி இப்பொழுது வரவேற்பை நிகழ்த்த நம்முடைய அன்பிற்கே அன்பர் பழனியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஷார்ட் நோட்டீஸில் தான் நாங்கள் கொடுக்க முடிச்சு ரிசீவ் பண்ண முடியல கேட்டேன். அதனால் ரொம்ப இதாக இருக்குது. ஷார்ட் டைமில் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க. உங்களோட பிளெஸிங்ஸும் உங்களோட சப்போர்ட்டும் எப்போவும் இருக்கணும். அப்போ தான் எங்கள் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். எங்களால் முடிஞ்ச கெஸ்ட்டை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். நல்ல நட்பு நல்ல உறவுகள் இருக்கிறதுனால தான் அந்த வளர்ச்சி இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Good evening everyone. First, I would like to extend my heartfelt gratitude to each and everyone for joining us on this special occasion to celebrate the grand opening of the Emerald. I would like to take this moment to express my sincere thanks to all the workers and teams who stood by us and helped us complete this project before the 6th of March. A special mention goes to my friends who, even though they genuinely thought I was in the UK, but still made the effort to attend this special event. My parents, my strength and support, and they deserve the biggest appreciation. I've seen my father overcome countless challenges ever since we started Abizin